சுத்தி சுத்தி வந்தீக சூரியனை போய் பார்க்க போறீங்க. சுற்றி சுற்றி வந்தது என்னென்னா எல்1 ஆதித்யா விண்கலம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகி அப்படியே மேலே போயிருக்குல்ல. இப்போ என்னென்னா அந்த ஒரு சுற்று 2 சுற்றுலாம் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சுற்று அப்படி முடிஞ்சிருக்கு, பெரிய சுற்றா. அந்த சுற்று முடிவடைஞ்சு இன்னும் 2-3 சுற்றுகளில் போய் சூரியனை போய் ஆய்வு பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறது எல்1 ஆதித்யா. சன்லேருந்து இப்போ நம்ம சந்திராயன் வந்திருக்கலாம். ரோவர் ஆக்டிவாக இருக்கும் பொழுது நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நமக்கு அனுப்பியிருக்கு. 3D இமேஜில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நிலாவில் இருக்குது, தண்ணி இருக்கா, அந்த பக்கம் காற்று இருக்க வாய்ப்பு இருக்கா, இன்னும் ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படின்னு ஓரளவுக்கு ஆய்வு பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அது ஃபோட்டோஸ் வந்து அமைச்சிருக்கு. அங்கே மேலே மட்டும் அப்டேட்ஸ் கிடையாது, கீழே அரசியல்லையும் பல அப்டேட்கள் வந்து குவிஞ்சிருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஜேபி சைட்லேருந்து என்டிஏ கூட்டணி ஒரு வந்து முடிவு எடுத்துருக்குறாங்க. அங்கே இனிமேல் இந்தியான்னு நீங்கள் கூப்பிடக்கூடாது, என்ன கூப்பிடணும்னா பாரத். ஏன்னா நம்ம வந்து பாரத தேசம் அப்படின்னு தானே சொல்லிகிட்டு இருக்கோம். அது இப்போ எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பாரத தேசம்ன்றதுனால நம்ம இந்தியான்ற பேரை எடுத்துட்டு பாரத்னு சொல்லிடலாம். இந்தியா கூட்டணி இருக்குல்ல, அதுக்காகலாம் ஒன்றும் மாற்றவில்லை. ஸோ இந்தியாவை வந்து பாரத்து அப்படின்னு சொல்லணும்னு ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி விஷயங்கள் போய்கொண்டிருக்கும் வேளையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார்ல, எதிர்க்கட்சி தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பார்க்கல, பார்த்த பிறகு முழு வார்த்தை எனக்கு கிடைச்ச பிறகு இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அனைத்து பாரத் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம் நல்லா இருக்குமா என்ன பாஸ் அப்படின்றதுக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை பார்த்துட்டு தான் அதை பார்த்துட்டு தான் விவரமாக தான் சொல்ல முடியும். நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு கேள்வி கேட்டீங்களா, அது உண்மையா பொய்யா வந்ததா இல்லையா இன்னும் நான் கேள்விப்படவில்லை, அதை நான் பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஆஸ் யூஸ்வல் அண்ணன் டிவியில் போட்டிருந்தா பார்த்து தெரிஞ்சிருப்பாரு. அது விவரம் என்று முழுமையாக தெரிந்த பிறகு நாங்கள் பதில் சொல்கிறோம். என்னதான் அப்படி சொன்னாலும் திமுக பற்றி பேசுகிறோன்னா அண்ணனுக்கு துக்கமே வராது. என்ன சொல்கிறாருன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், எதுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின்லாம் பயப்படுறாரு? நாட்டுடைய முதலமைச்சர் சூப்பர், இந்தியாவுக்கு சூப்பர் முதலமைச்சருங்கிறார், முதலமைச்சருக்கெல்லாம் முதலமைச்சருங்கிறார். சிறந்த திட்டத்தை நிறைவேற்றி மக்களிடத்தில் மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றுன்னு எங்கே பார்த்தாலும் மாறுதட்டி பேசுகின்ற முதலமைச்சர் ஏன் தேர்தலை கண்டு அஞ்சுகிறார்? சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு போக வேண்டியதானே, எதற்கு பதட்டம் அப்படின்னு கேள்வி ஒன்று கேட்குறார் இபிஎஸ் அவர்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நடக்கத்தானே போகுது. தான் நீங்கள் தான் நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, ஏன் மக்களை சந்திக்க பயப்படுறீங்க? எப்போ தேர்தல் வந்தாலும் சந்திங்க. திமுக பற்றி மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சியை பற்றியும் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது அவருடைய கட்சி பிரச்சனை, அதெல்லாம் போய் எப்படி நுழைய முடியும்? அவருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது, அது அவரை தான் கேட்கணும். நான் எது போய் அவருடைய கட்சியில் நான் தலையிட முடியுமா? சீமான் அவர்கள் பேசுறது நம்மளுக்கே புரியவே மாட்டுது. திடீர்னு பார்த்தா ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கு, திடீர்னு பார்த்தா எதிர்க்கிற மாதிரி இருக்குது. அவர் என்ன பேசுறாருன்னு எங்களுக்கு புரியல. அப்பப்போ ஒன்று பேசுறாரு, திமுக எதிர்த்து பேசுறாரு, திமுக ஆதரிச்சு பேசுறாரு, என்ன பேசுறான்னு எங்களுக்கு புரியல. நீங்க அவரை தான் நீங்க கேட்டுக்கணும், அவரை தான் கேட்டு பதில் பெறணும். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங்ல சனாதனம் பத்தி பேசினார்ல, அதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக சொல்றது. எலெக்ஷன் வரப்போகுதுல, எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ திமுகவுக்கு, அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை கையிலே எடுத்து மக்களை திசை திருப்புவதுதான் வாடிக்கையாக தொடர்கதையாக திமுகவில் இருக்கு. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் கே.எஸ். அழகிரி அவர்கள் அவர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. எல்லோருக்கும் பேசுவதற்கு உரிமை உண்டு, எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், எல்லை தாண்டி தான் போகக்கூடாது ஒழிய கருத்துக்களை சொல்லலாம். சனாதனம் கூடாது என்று யாரும் இன்னைக்கு புதுசாக சொல்லல, இது 1000 ஆண்டு காலமாக இந்த கருத்து நிலவுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸில் இப்போ நீங்கள் தலைவர் வேணாம் அப்படின்னு யாரும் கருத்து சுதந்திரம் சொல்லலாம், அதனால் என்ன தூக்கிட முடியாது, கருத்து சுதந்திரம் இருக்குது. விவேகானந்தர் மூடப்பழக்கங்களுக்கு எதிராக இருந்தார். மதம் தேவை, ஆனால் மூட நம்பிக்கையுள்ள மதம் கூடாது, அதை திருத்த வேண்டும் என்று விவேகானந்தர் சொன்னார். அவரை விட இந்த மதத்தின் மீது நம்பிக்கையுடையவர்கள் யார்? இப்போ பெரியார் அவர்கள் சொன்ன கருத்தை தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் சொன்னது அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இவர் இளம் பெரியார் என்று வேண்டுமானால் சொல்லலாம், அவ்வளவுதானே ஒழிய அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை, அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். சனாதனம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கருத்து சொல்லும் போது மேடையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்களாக இருந்தார். இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து உடனே ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அண்ணன் வந்து பதில் சொல்கிறாரு. கண்ணை திறன்னா வாயை திறக்கிற கும்பலாக இருக்காங்க இவங்க, எது கண்ணு எது வாயின்னு கூட அவங்களுக்கு தெரியல. அதனால் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன செய்யணும்னா, உதயநிதி சொன்ன கருத்துக்களை கரெக்டாக கேட்டு தன்னுடைய இந்த அறநிலையத்துறையை
மூட நம்பிக்கை இல்லாத ஒரு துறையாக அவர் மாற்ற வேண்டும். அதுதான் முக்கியம். 10 கோடி 10 கோடி 10 கோடி எங்கே சென்றாலும் பழைய விளம்பரம்லாம் பார்த்துருப்போம். உடனே வாங்குங்கள் பரிசு 10 கோடி, உடனே வாங்குங்கள். அந்த மாதிரி என்னன்னா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலையை நீங்கள் சீவிட்டு வந்தீங்கன்னா 10 கோடி அப்படின்னு ஒரு சாமியார் அறிக்கை விட்டுருந்தாரு. அதுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்னுடைய தலைக்கு வேலை வச்சிருக்கிறார் 10 கோடி. உதயநிதி தலையை யார் வெட்டி எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு 10 கோடி தொகை. யாரு சொன்னது? ஒரு சாமியார். இன்னொன்று, நீ சாமியார் தானே, உங்ககிட்ட எப்படி 10 கோடி இருக்கும்? நீ உண்மையான சாமியாரா டூப்ளிகேட் சாமியாரா? எனக்கு உன் மேலே டவுட் இருக்கு. இப்போ ஒரு அரசியலில் வந்து நம்ம கருத்து சொல்ல போனோம்னா வரலாற்று சிறப்புமிக்க கருத்தை வரலாறுல யாராவது சொல்லியிருக்கணும், நடந்திருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் தலைக்கு எதுக்கு 10 கோடி? என் தலையை சீவறதுக்கு ஒரு 10 ரூபா சீப்பை கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். முன்னாடி டிஎம்கேல கலைஞர் அவர்களுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒன்று வந்துச்சு, அது 1 கோடிக்கு. இதே மாதிரி ஒரு சாமியார் கலைஞருடைய தலையை சீவினா 1 கோடி ரூபா தரேன்னு சொன்னாங்க. கலைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ 100 கோடி கொடுத்தாலும் என் தலையை நானே சீவிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர். ஸோ இந்த 10 கோடி தொடர்பாக அமைச்சர் கேஎன் நேரு அவர்களும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னா, தம்பி அவரே சொல்லிட்டாரு, வெறும் 10 கோடியில் வெறும் 10 ரூபா கொடுத்தா தலை சீட் நானே சீப்பு வாங்கின்னு சொல்லிட்டாரு. ஏங்க இதெல்லாம் அவங்கெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் அது ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறீங்களா? அவன் சீவ முடியுமா அவரு? எதிர்கட்சிகளை நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி பேசுறதுனால அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஓட்டு சதவீதம் குறையும், விரிசல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் அண்ணா பதில் சொல்லியிருக்காரு. எல்லாரும் 28 பேரில் எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாங்க? ஒன்று அப்படி இருக்கு. நாங்கள் ஒரு விஷயத்தில் ஒன்றா இருப்பாங்க. ஆட்சிக்கு யார் வரணுங்கிறதுல அந்த விஷயத்தில் ஒன்றா இருப்பாங்க. இது மாதிரி கொள்கை மாறுபாடு இருக்கிறதெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்குறியா? இந்த வாவு சிதம்பரத்தை பற்றி கேள்வி. வணக்கம். பாஜகலேருந்து நிறைய எதிர்ப்பு குரல்கள் திமுக நோக்கி வருது இல்லை? அண்ணன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் அவர்கள் ஏறும்போதும் மறிக்கிறீங்க, இறங்கும்போதும் மறிக்கிறீங்க, நான் என்ன சொல்றேன்? அந்த 10 கோடி மேட்டர் இருக்குல்ல, அவர் சொல்ற கருத்தை நீங்க கருத்தா தான் எதிர்கொள்ளணும். இன்னொன்று முக்கியமாக சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு பதட்டம் வந்து விட்டது, பயம் வந்து விட்டதுன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார்ல, அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. என் பரம்பரைக்கே கிடையாது தம்பி. 5 வதம் அடிபணி வதும் எங்கள் இன பரம்பரைக்கே கிடையாது. அதனால எனக்கு அது பயமே கிடையாது. பயப்படுற ஆள் மாதிரியா தெரியுற என்னன்னு? எங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க தம்பி, நிலுவையில் உள்ள கேஸ் மட்டும் 100 கணக்கில் இருக்கு. எனக்கா பயம்? அவர் சொல்லுவார் பயந்துட்டாரு அப்படின்ட்டு. இந்த வழக்கு இந்த பிரச்சனையெல்லாம் 13 ஆண்டுகளாக பார்த்துருக்கேன். எத்தனை முறை சிறைக்கு போயிட்டு வந்திருக்கேன். தம்பி அண்ணாமலை என்னைக்காவது சிறைக்கு போயிருக்காரா? ஒரு வழக்கு அவர் மேலே இருக்கா? 128 வழக்கு இருக்கு என் மேலே. அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. டிஎம்கே ஃபைல்ஸ்னு விட்டீங்க, நீங்கள் பயப்படுறீங்க, நான் பயப்படுறேன். நீ திமுகவின் சொத்து பட்டியலில் வெளியிட்டில்ல, ஊழல் பட்டியலில் வெளியிட்டில்ல. அதிமுகவின் ஊழல் பட்டியலையும் சொத்து பட்டியலையும் ஏன் வெளியில்லை? அப்போ நீங்கள் பயப்படுறீங்களா? அதிமுகவுக்கு பயப்படுறீங்க. ஏன்னா கூட்டணி விட்டு கழட்டி விட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறீங்க. நீங்கள் பயப்படுறீங்களா, நான் பயப்படுறேன்னா? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தலுக்காக வரப்போதில்ல, அதனால் வந்து தம்பி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சனாதனம் பற்றிலாம் பேசுகிறாரு. இதற்கு வந்து முன்னாடி, அதாவது சீமான் பேசும்போது இப்போவும் பேசுவார், முன்னாடியும் பேசுவார். தாத்தா பட்டுக்கோட்டை பாடினதை விட இருக்கா இது சனாதன மறுப்பு இருக்கா? பொதிய ஏத்தி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீ பக்குவமாக விற்று போடு செல்லக்கண்ணு, எல்லாம் இன்ஸ்டாகிராமில் தான் ஆடின்னு இருக்காங்க. ஓ, அந்த பாட்டு இல்லையா? யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தானே. எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பாடினதை விட இருக்கா இது சனாதன மறுப்பு இருக்கா? அது தம்பி தேர்தல் வருது. தமிழ்லேயே ஒன்று இருக்கே தம்பி, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தலில் வெற்றான்னு என்னுடைய வேதம் கற்பிக்குது. அந்த வழியில் நின்று பார்க்கும்போது நான் எல்லா உயிர்களும் எனக்கு சமம் தான். நம்ம இடிதாங்கன்னா அகில இந்திய தலைவர் அகில பாரத தலைவராக மாற போகிறாரா இல்லை அகில உலக தலைவராக மாற போகிறாரான்னு அவரே சொல்கிறாரு, கேளுங்க. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று எனக்கு பாடம் எடுத்த ஆசான்மார்கள் அப்படி நிற்க சொல்லி பாடம் எடுத்தார். ஆனால் இடிதாங்கி கேட்டானா, கற்பதற்கு முன்னாலேயே இப்படி நின்றால் தகும் என்று எனக்கு நானே பாடம் நடத்தி கொண்டு நின்றதால் ஏதாவது பயன் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் குருவுக்கு வணக்கம் சொல்லாத காரணத்தால் தான் இன்று வரைக்கும் இடிதாங்கியின் வரைந்த மீசைக்கு புகழ் கிடைக்க மறுக்கிறது. படிக்காவிட்டாலும் படிக்காத மேதை என்று பட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகளை கைகூடி வந்த போதெல்லாம் குடைமடக்கி குடையை குறுக்கே போட்டு மறைத்து அதற்கும் வேட்டு வைத்து விட்டான் என்று சொன்னால் அவனும் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கவில்லை என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குருவை மிஞ்சிவிடலாம் என்று எண்ணிவிடலாமா? கூடாது.
கொடைமடைக்கு என்னை மிஞ்சலாம் என்று கணக்கு போடுகின்றான். அப்படி கணக்கு போட்டால் புவிசார் உலகம் விஞ்ஞானம் விரவிய கேள்விகளை போட்டு துளைத்து கேள்வி கேட்கும் என்று அவனுக்கு தெரியாது. எனவே இன்று உலகமே ஆசிரியர்களை கொண்டாடுகிறது என்று சொன்னால் அவர்கள்தான் இந்த உலகத்தை தூக்கி நிறுத்துவதற்கான சக்திகளுக்கு சத்து மாத்திரை கொடுத்து வளர்த்தார்கள். இன்றைய சந்திராயன் வரைக்கும் சாதித்திருக்கிறார். சூரியனுக்கு அருகிலேயே சுண்டு விரலை காட்டி என்ன சுகமா என்று கேள்வி கேட்கும் அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னால் ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் இருக்கிறார். மட்டம் போடாமல் பள்ளிக்கு ஒதுங்கிய நாள்களில் கூஃபார் குரங்கு என்று சொல்லிக் கொடுத்த பாடத்தை அப்படியே மனதில் ஏற்றுக்கொண்டதால் தான் இன்று வரைக்கும் கட்சிக்கு கட்சி தாவிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட வேண்டாம். இடிதாங்கி மட்டும் நன்றாக படித்திருந்தால் இன்று அவன் நிலை வேற லெவல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல லெவல் கிராசிங்களை கடந்து சென்றிருப்பான் என்று கூறிக்கொள்கிறேன். அரசியலில் மெய்ஞானம் இல்லை என்று ஆசிரியர்கள் ஆதங்கப்படுகிறார். மாறாக பொய்ஞானம் நிறைந்து காணப்படுவதாகவும் அங்கலாய்க்கிறார். காரணம் அறம் செய்ய விரும்பு என்ற கூற்று இடிதாங்கியின் காதுகளுக்கு விடவில்லை என்பதால் தான் இடிதாங்கியின் பேச்சு படு அறுவையாக இருக்கிறது என்று இப்போதுள்ள இளம் அரசியல்வாதிகள் இடிதாங்கியை கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக அரசியலை விட்டு ஓடிவிட முடியுமா? இன்றை எனக்கென்று ஒரு ஆசிரியரை சந்தித்து குரு வணக்கம் சொல்லிவிட்டு புதிய அரசியலை நாட்டு நட்டு வளர்த்து 2024 அறுவடை செய்வான் என்று எச்சரித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். We are back to cinema. மார்க் ஆண்டனியோட மூவி ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஸோ மார்க் ஆண்டனி படத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்றத விட ஃபங்க்ஷன்லேயே பல வித்தியாசம். ஹீரோ விஷால் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு காஸ்டியூம் ஒன்று போட்டிருக்காரு. அது ஸ்பானிஷ் காஸ்டியூமா இல்லை இது இங்கிலீஷ் காஸ்டியூமா அப்படின்ற மாதிரி. ஐ லவ் மை ஸ்டன் கோரியோகிராஃபர்ஸ். இந்த படத்துக்கு வந்து 5 ஜாம்பவங்கள் வந்து சண்டை காட்சிகள், 9 சண்டை காட்சிகள் இருக்கு இந்த படத்துல. ஆதிக் சரோட ஒர்க் பண்றது ரொம்பவே ஃபன்னா இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ல வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்கள், ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் அவங்களாம் ஸ்டேஜில் இருக்கும்போது டி.ஆர். அவர்கள் என்ட்ரி கொடுத்து பயங்கரமா பேசியிருக்காரு. விஷால் என் மீது வைத்திருக்கும் பாசமும் மரியாதையும் தனி, ஜி.வி. பிரகாஷ் என் மீது வைத்திருக்கும் அன்பு தனி, தம்பி ஆதிக் ரவிச்சந்திரன் என் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் தனி, என் தம்பி எஸ்.ஜே. சூர்யா என் மீது வைத்திருக்கும் மரியாதை தனி. அதனால் தான் என்னை வரவழைத்தது மார்க் ஆண்டனி. எல்லாரும் வந்து டி.ஆர். அவர்கள் இன்ஸ்பிரேஷன், பெரிய எனர்ஜி அப்படிலாம் வந்து மாத்தி மாத்தி புகழ்ந்துருக்காங்க. இந்த அதிர்தா, நான் என்ன சொல்றது, இந்த அதிர்தா இது அதிரணும். செப்டம்பர் 15 தமிழகமே அதிரணும். He has his own style, he has his own energy. அதுக்குன்னு ஆடியன்ஸோட பல்ஸ் இருக்கு. அவருக்கு ஆடியன்ஸோட பல்ஸை வந்து கையில பிடிச்சு வச்சிருக்காரு. ஸோ அந்த எனர்ஜி வந்து வேற யாராலுமே மேட்ச் பண்ண முடியாது. அதுவும் பாருங்க, எஸ்.ஜே. சூர்யா போலீஸ் சார் இவன் போய் சொல்றா சார், இவன் அடிக்கிறா சார். எனக்கு எஸ்.ஜே. சூர்யா ரொம்ப பிடிக்கும். நீங்க 1 மில்லியன் தாண்டி இருக்க ஒருத்தர் கூட ஃபோன் அடிச்சு பேசலாம், ஆனா 1 செகண்ட் முன்னாடி இருக்க ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி பேச முடியாது. பட் அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் கண்டுபிடிச்சதா வச்சு ஒரு கதை பண்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏஷியன் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா மட்டும் விளையாடல, மழையும் பயங்கரமாக விளையாடுச்சுல. இப்போ என்னென்னா டக்வர்ட் முறையில் இந்தியா சூப்பர் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இப்போ வரக்கூடிய மேட்ச்சில் எல்லா டீமோட பெர்ஃபார்மன்ஸும் மழையோட பெர்ஃபார்மன்ஸும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணும். ஸோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா.